விசேடமாக எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் அருண ஜெயசேகர் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது மிக தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது அங்கு இருக்கின்ற மக்களுடைய காணிகளை விட மாட்டேன் என்ற கருத்தை முன்வைக்கவில்லை. அதாவது இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளுக்கான காணிகள் இருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்களுக்கான காணி இருக்கும். அப்போ இது தொடர்பாக நிச்சயமாக அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைக்கு பிறகு பல்வேறு விதமான கருத்துக்கள், கோலங்கள், விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கும். அப்போ இங்கே இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் உண்மையிலேயே தாங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக செய்கின்ற கூற்றுக்களை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போன்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதன் பிறகும் கூட நாங்கள் இது தொடர்பாக கௌரவ ஜனாதிபதி அவர்களோடு நாங்கள் பேசினோம். அப்போ அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் மிக தெளிவாக நாங்கள் சொல்லுகின்றோம், மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம். அதாவது விடுபட வேண்டிய காணிகள், விடுவிக்க கூடிய காணிகள், மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்கின்ற கருத்தை மாத்திரம் இந்த இடத்தில் நான் சொல்லி வைக்கின்றேன். நான் இது தொடர்பாக பல தடவைகள் சொல்லியிருக்கின்றேன் என்பது உண்மை. இருந்த போதிலும் கூட மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம், இன்றைக்கு இது தொடர்பாக இங்கே இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளும் அதே நேரத்தில் மக்கள் என்று கூறுகின்றவர்களும் இதற்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். நாங்கள் கேட்கின்றோம், கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இழுத்து மூடப்பட்டிருந்த வீதிகள், 40 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய வடமாகாணம் முழுவதும் செக் பாயிண்ட்களால், பரிசோதனை நிலையங்களால், அதாவது நிரம்பி வழிந்த பிரதேசம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஒரு செக் பாயிண்டை கூட காண முடியாத நிலைமை இருக்கின்றது. 37 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பலாலி வீதியை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பல இடங்களில் பல வீதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கான காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு மிக தீர்க்கமாக இருக்கின்ற ஒரு சில இடங்கள் மாத்திரமே இன்றைக்கு இழுபறியான நிலைமையில் இருக்கின்றது. அதற்கும் கூட நாங்கள் கூடிய சீக்கிரமாக முடிவினை கொண்டு வருவோம் என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். பலாலி வைத்தியசாலையின் காணி உரிமையாளர் தன்னோட காணி பத்திரங்கள் அனைத்தும் இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதே நேரம் அது தொடர்பாக பலாலி வைத்தியசாலை தொடர்பாக இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த காணி இன்னொருவருக்கு சொந்தமாக இருக்கின்றது. அப்போ அது தொடர்பாக நாங்கள் வேண்டுமென்றால் அது தொடர்பாக மீண்டும் அந்த உரிய நபரோடு பேசுவதற்கும் அந்த பலாலி வைத்தியசாலையை இழுத்து மூடுவதா இடித்து தள்ளுவதா என்பது தொடர்பாக நாங்கள் மீண்டும் அவரோடு பேசி தேவையாக இருந்தால் அவருக்கு அந்த காணிக்கான நட்டையீடு அல்லது அதற்கான ஒரு புதிய காணியும் கூட பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கு. நான் நினைக்கிறேன் உரிய பாதுகாப்பு அதிகாரிகள் அது தொடர்பாக செயற்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் முஸ்லீம் கட்சிகள் நேற்று ஒரு கூட்ட சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கணும். அதோட தமிழ் கட்சிகளுடைய கூட்டு என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இதற்கு முன்னர், அதாவது நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு கடந்த 1.5 வருடங்களில் பல கூட்டுக்கள் உருவாகின. அதெல்லாமே உண்மையிலே குட்டு சுவராக போனதாகவே வரலாறாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இந்த கூட்டு எதற்காக உருவாக்கி இருக்கின்றார்கள்? நாட்டில் லஞ்சத்துக்கு எதிராகவா, அல்லது மோசடிக்காரர்களுக்கு எதிராகவா, அல்லது போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு எதிராகவா, அல்லது போதைப் பொருள் மாப்பியாக்களுக்கு எதிராகவா? கிடையாது. அந்த மாப்பியாக்கள், அந்த லஞ்சம், அந்த ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் சொல்லுகின்றோம். இங்கு கூடியிருக்கின்ற தமிழ் கட்சிகள் என்றாலும் சரி, முஸ்லிம் கட்சிகள் என்றாலும் சரி, ஏனைய கட்சிகள் என்றாலும் சரி, அவர்களுடைய பட்டியலை திறந்து பாருங்கள். அனைவரும் குற்றவாளிகள். அனைவருமே இன்றைக்கு தாங்களுடைய கடந்த கால வரலாற்றின் ஊடாக குற்றவாளிகளாக காணப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு பெரிதாக கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்கள். அதனால் வேண்டி வேறு எதுமல்ல, இவர்கள் இந்த கூட்டணி என்பது மக்களை குட்டு சுவராக்குகின்ற கூட்டணியாகும். மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கல்ல. நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த குற்ற சுவரான கூட்டணியில் மக்கள் திரும்பியும் பார்க்க மாட்டார், மக்கள் செவிமடுக்க மாட்டார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இந்த இவ்வாறான கூட்டணிகள்
இவ்வாறான குட்டுசுவரான நடவடிக்கைகளை ஈடுபடுவதை தவிர வேறு வேலைகள் இல்லை என்பதுதான் நான் குறிப்பிட்டாக கிரிக்கெட் மைதானம் பணிகள் கைவிடப்பட்டதாக சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பணிகள் கைவிடப்படவில்லை, மீண்டும் ஆரம்பமாகுகின்றது. முதல் கட்டமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முதல் கட்டமாக கிரவுண்டை மாத்திரம், அதாவது விளையாட்டு மைதானத்தை மாத்திரம் புனரமைக்கின்ற வேலைகள் ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வேலைகள் தொடரும், நிச்சயமாக தொடரும். வழிவடக்கில் இராணுவம் சுயதேவைக்கு தான் விவசாயம் செய்யுதுன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே விற்பனை நிலையங்களில் இராணுவம் மரக்கறிகள் விற்கிற அந்த காணொலிகள் வழியாக இருக்குது. நிச்சயமாக இது இங்கே மாத்திரமல்ல, வன்னியிலும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது. இது தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு தீர்க்கமான முடிவினை எதிர்வரும் காலங்களில் எடுக்கலாம்.